என்னோட வீட்டுக்கு நான் ப்ராக்ரசிவ் பேமெண்ட் ஒன்று கட்டணும், இன்ஸ்டால்மெண்ட் ஒன்று கட்டணும். எதுக்காக தேவையில்லாம நான் வந்துட்டு பேங்க் இந்த 2 பேமெண்ட் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா, இந்த வீடியோல இதோட வேறுபாடுகளை உங்களுக்கு நான் சொல்றேன். என் வீடியோக்குள்ள போறது முன்னுக்கு என்னோட வீடியோ பார்த்தா முதல்ல பாக்குறீங்கன்னா சுதன் பிரபுஜனியா ஃபாலோ பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட் திங், இன்ஸ்டால்மெண்ட் பேமெண்ட். இந்த இன்ஸ்டால்மெண்ட் பேமெண்ட் நீங்க எப்ப கட்டுவீங்கன்னா, உங்க வீட்டோட கீ கிடைச்ச பிறகு. ஒரு புது வீடு நீங்க வாங்குறீங்க, உங்க வீடு கம்ப்ளீட் பண்ணி உங்க கையில சாவி கொடுத்த பிறகுதான் வந்துட்டு உங்க வீட்டோட ஃபுல் பேமெண்ட் நீங்க கட்ட ஆரம்பிப்பீங்க. இது ஒண்ணு. அடுத்து வந்து நீங்க ப்ராக்ரசிவ் பேமெண்ட் நீங்க பாத்தீங்கன்னா, லட்சேங்க நீங்க வந்து ஒரு 4 லட்சத்துக்கு வீடு வாங்குறீங்கன்னா, பேங்க் வந்துங்க இந்த 4 லட்சம் அப்படியே தூக்கி டெவலப்பர் கிட்ட கொடுக்க மாட்டாங்க. பேங்க் என்ன கண்டிஷன் சொல்லுவாங்கன்னா, வந்துட்டு டெவலப்பர் 10% உங்க வீட்டை வந்து கட்டி முடிச்சிருக்கணும். அப்ப 10% பில்டிங் ஏரியாச்சா, இந்த 10% தான் வந்துட்டு பேங்க் என்ன பண்ணுவாங்க வந்துட்டு அந்த காசை ரிலீஸ் பண்ணுவாங்க. அப்ப 10% எவ்வளவுங்க, ஒரு 40,000 ரிலீஸ் பண்றாங்கன்னா, இந்த 40,000க்கு வந்துட்டு நீங்க பேங்க் வந்து இன்ட்ரெஸ்ட் பே பண்ணணும். அப்ப இந்த ப்ராக்ரசிவ் பேமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா 10%, 20%, 30% கொஞ்சம் கொஞ்சமா கட்டி முடிக்க பேங்க் வந்து காசு ரிலீஸ் பண்ணிக்கிட்டே போவாங்க. ஒன்ஸ் வந்துட்டு அந்த ஃபுல் பேமெண்ட் ரிலீஸ் பண்ணி உங்க கையில சாவி கொடுத்த பிறகுதான் நீங்க இன்ஸ்டால்மெண்ட் பேமெண்ட் கட்டுவீங்க. அண்ட் அதுக்கு முன்னுக்கு வந்துட்டு நீங்க வெறும் ப்ராக்ரசிவ் பேமெண்ட் மட்டும் தான் நீங்க கட்டுவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க வந்து ஒரு 4 லட்சத்துக்கு வீடு வாங்குறீங்கன்னா, இதோட ப்ராக்ரசிவ் பேமெண்ட் கூறாங்க வந்துட்டு மொத 10% ஒரு 130 வரும். அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஏறிக்கிட்டே போய் ஒன்ஸ் நீங்க சாவி கொடுத்த பிறகுதான் வந்துட்டு நீங்க ஃபுல் பேமெண்ட் நீங்க கட்டுவீங்க. சோ இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குன்னு சொல்லிட்டு இன்னமும் நிறைய பேருக்கு தெரியாம அவங்க வந்துட்டு ஒரு வீட்டுக்கு லோன் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. சோ முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அதே சமயத்துல வந்துட்டு ஒரு 4 பேருக்கு ஷேர் பண்ணி இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியப்படுத்துங்க.